விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் அந்த என்ன சொல்லியிருப்பேன், இயேசு உன்னை ரட்சித்தார். ஜீசஸ் சேவ்ஸ், இயேசு ரட்சிக்கிறார். நான் அதை தைரியமா சொல்லுவேன். உன் விசுவாசம் ரட்சிக்குது, தயங்குவேன் நான் சொல்றதுக்கு. இயேசு ரட்சிக்கிறார். ஆனா இயேசுவை கேட்ட இயேசு நான் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரெண்டுமே உண்மைதான். இயேசு ரட்சிக்கிறார். ஆனா எப்படி ரட்சிக்கிறார்? உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் தான் ரட்சிக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை மட்டுமே ரட்சிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறதுனால எல்லாருமே ரட்சிப்பை பெறதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் ரட்சிப்பை, இயேசுவை நம்புகிறவர்கள் மட்டும்தான் ரட்சிப்பை பெறுகிறார்கள். அப்போ ஊற்று இயேசு தான், ஆனா வாய்க்கால் விசுவாசம். எங்கிருந்து வருது இந்த ரட்சிப்பு, இந்த சுகம், இந்த விடுதலை? எல்லாமே இயேசுட்டு இருந்து தான். அவர்கிட்ட பவர் இருக்கு, அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, அங்கிருந்து தான் வருது. ஆனா எப்படி வருது? விசுவாசம் மூலமா தான் வரும். அது இல்லைன்னா வராது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட மட்டும் கிடையாது, எவரிட்டும் இயேசு விசுவாசத்தை தான் வலியுறுத்துறாரு. கவனிச்சிங்களா? அதை 36ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, இதுக்கப்புறம் ஏன் போதவரை தொந்தரவு பண்றீங்க? இயேசு சொல்றாரு எவரிட்ட 36ல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்ப அந்த ஸ்திரீட்டும் சரி, எவரிட்டும் சரி, விசுவாசத்தை இயேசு வலியுறுத்துகிறார். விசுவாசம் தான் கீன்ற மாதிரி அவர் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்க என்ன நடக்குது? இந்த அற்புதம் எப்படி நடக்குது? இயேசுவால நடக்குது, ஆனா அவங்களுடைய விசுவாசத்தினாலையும் நடக்குது. இதுல ரெண்டுமே இன்வால்வ்டா இருக்கு. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, ரெண்டு பேரும் இயேசுட்ட வராங்க, ரெண்டு பேரும் சுகமடைகிறாங்க. எப்படி சுகமடைகிறாங்க? ரெண்டு காரணம். ஒன்று இயேசு, இன்னொன்று அவங்க. இயேசுடைய பவர், இன்னொன்று அவங்களுடைய விசுவாசம். ஆனால் இன்னொன்று, ரெண்டு பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக வலியுறுத்தப்படுகிறதுனா அவங்களுடைய விசுவாசம். இயேசு எதை அதிகமாக வலியுறுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விசுவாசம். ஏன் இயேசு அதை பெருசுப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைக்கிறேன் அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. உங்களுடைய விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அது இப்படி சொல்றேன், இயேசுனுடைய வல்லமையும் அதிகாரமும் கான்ஸ்டன்ட், மாறாம இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் எப்பவுமே வல்லவர், நல்லவர், இரக்கமுள்ளவர், அதிகாரம் உள்ளவர். அவருக்கு எப்பவுமே இயற்கையின் மீது அதிகாரம் இருக்கு, பிசாசின் மீது அதிகாரம் இருக்கு, மரணத்தின் மீதே அதிகாரம் இருக்கு. அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இஸ் தி அன்சேஞ்சிங் கான்ஸ்டன்ட். ஆனா மாறிக்கிட்டே இருக்கிறது என்ன? ஜனங்களுடைய விசுவாசம். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்.